வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. தனுர் மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு 3வது நாளுக்கான பிரசாதம் பார்க்க போறோம். இன்னைக்கு பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அந்த பாசுரத்துக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சக்கரை பொங்கல் பண்ண போறோம். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல, ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் எதுவுமே அவசியம் இருக்காது. ரொம்ப நெய் கூட விட வேண்டியது இல்லை. இருந்தாலும் இது ரொம்ப நல்லா வரும். நல்ல தேங்காய் பால் வாசனையோட இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இந்த தேங்காய் பால் சக்கரை பொங்கல் குவிக்கா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சக்கரை பொங்கல் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, இதே கப்ல 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது ரெண்டையும் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பச்சரிசி ஒருவேளை மாவு பச்சரிசி இருந்தா ரொம்ப நல்லது. அது நல்லா குழஞ்சும் வரும், பொங்கலும் நமக்கு நல்லா காணும். அது இல்லைன்னா நம்ம சாப்பிடறதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த பச்சரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் 1 மூடி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, சின்ன மூடி தான். தேங்காயை துருவியோ அல்லது சின்ன சின்ன பீசஸாவோ கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி 5 கப்பு தேங்காய் பால் வர மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். 5 கப் அப்படிங்கறது நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அந்த கப்ல 5 கப் வரணும். நம்ம ஊற வச்ச அரிசி பைத்தம்பருப்பை தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 5 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்கான பாலா இல்லாம கொஞ்சம் தண்ணியா எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இதுல 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். குக்கர் மூடிட்டு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் வரதுக்குள்ள ஸ்டவ்ல இன்னொரு பேன் வச்சு நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்ல நம்ம 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். இது போல பிடிச்சி சேர்த்தோம்னா அளவு கரெக்டா இருக்கும். அதே கப்ல 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் பிரஷர் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துக்கலாம். கரண்டியால நல்லா மேஷ் பண்ணி விட்டுப்போம். ரொம்ப திக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம். 1 கரண்டி அளவுக்கு விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப அதிகமாகவும் விட்டுட வேண்டாம். நம்ம ஏன்னா வெல்லம் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளை தண்ணி வேற விட போறோம். வெள்ளை தண்ணியை டைரக்டா நம்ம குக்கர்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த வெள்ளை தண்ணி இந்த சாதமும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சேர்ந்து கொதிச்சு வரட்டும். சக்கரை பொங்கல் கொதிக்கிறதுக்குள்ள ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் தேங்காயை இது போல பல்லா கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இது என்ன கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த சக்கரை பொங்கலுக்கு முந்திரி, திராட்சை அதெல்லாம் அவசியம் இல்லை. இது போட்டாலே போதும். ரொம்ப நெய்யும் தேவை இருக்காது. தேங்காய் பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல செவக்க வறுத்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கலோட கன்சிஸ்டன்சியும் பாருங்க பர்ஃபெக்டா வந்திருக்கு. வறுத்த தேங்காய் அந்த நெய்யோட சக்கரை பொங்கல்ல சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். ரொம்ப அதிகமா நெய்யெல்லாம் சேர்க்காம சக்கரை பொங்கல் பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த டெக்ஸ்டர், கலர், ஃபிளேவர் ரொம்ப அருமையா இருக்கு. தேங்காய் பால் சக்கரை பொங்கல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. எவ்வளவு குவிக்கா பண்ணிட்டோம் அப்படிங்கறது நீங்களே பார்த்து அப்படியே பார்க்கறதுக்கு நல்லா கிரீமியா வாசனையாவும் இருக்கு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு. அவ்வளவு நல்லா வாசனையா இருக்கு. நம்ம நிறைய நெய் விட்டு பண்ணா கூட எந்த அளவுக்கு வாசனையா இருக்காது. இந்த தேங்காய் பாலோட வாசனம் தூக்கலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது பச்சை கற்பூரமோ, ஏலக்காயோ, முந்திரி, திராட்சை இதெல்லாம் எதுவுமே சேர்க்கறது இல்லை. இது தேங்காய் நம்ம சின்ன சின்னதா பல்லா கீட்டி நெய்ல வறுத்து போட்டிருக்கோம். தேங்காய் துருவி கூட நெய்ல வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இந்த சக்கரை பொங்கலுக்கு நம்ம தேங்காய் பால் விடும்போது ரொம்ப திக்கான தேங்காய் பாலா இல்லாம கொஞ்சம் மீடியமான கன்சிஸ்டன்சில விடணும். அதாவது திக்கான பால், தண்ணியான பால் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து அதுக்கப்புறம் அளந்து விட்டுண்டா கரெக்டா இருக்கும். ரொம்ப திக்கான பால் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது சரியா வேகாம அடியில குக்கர்ல தீய ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னைக்கு 3வது நாளுக்கான பிரசாதம் சக்கரை பொங்கல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மார்கழியில பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசரம், அதுக்கு தகுந்த பிரசாதம் அப்படின்னு இருக்கு. அதுபடிதான் நான் இன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். இதே தேங்காய் பால் சக்கரை பொங்கலே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மல் சக்கரை பொங்கலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட
இந்த தேங்காய் பால் சக்கரை பொங்கலை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.